வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மெரினா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காயா கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாராயணன் சுதாகரிடம் பஸ் சார்ஜை வாங்கிக் கொண்டு மயிலாப்பூர் பஸ்ஸில் ஏறி சென்று விட்டான். அவனுடைய நிலையை குறித்து வருந்தினாலும் ஒரு வகையில் அவன் கொடுத்து வைத்தவன் என்றே நினைத்தான் சுதாகர். ஒரு காலத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலித்தோம் என்று சுட்டிக்காட்ட இவனுக்கு ஒருத்தி இருக்கிறாளே, எனக்கு அப்படி ஒருத்தரும் இல்லையே, மலருவதற்கு முன்பே கருகிவிடும் காதல்தான் என் தலை விதியா என்று எண்ணி பெருமூச்சு விட்டான் அவன். அப்போது எதிரில் இருந்த தாய் சேய் நல விடுதியில் இருந்து அருள்தாஸ் வெளியே வந்ததை கண்டதும் தூக்கி வாரி போட்டது சுதாகருக்கு. அருள்தாஸும் அவனை பார்த்து விட்டான். என்ன பிரதர், நர்ஸ் குவார்ட்டர்ஸ் கிட்ட நிக்கிற என்றான் அருள்தாஸ் விஷமத்தனமாக. நான் இங்க ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் பார்க்க வந்தேன். ஆமா, நீ எங்க மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர? நம்ம பேபி கைதை இங்கே படுத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வரேன். உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அருள்? எனக்கு சொல்லவே இல்லையே. கல்யாணமா? உனக்கு நோட்டீஸ் வைக்காம செய்துப்பனா? பின்ன கல்யாணம் செய்துக்காமலேயே? டேய் டேய், இந்த சினிமா புத்தி உன்னை விட்டு போகாதே. ஒரு பெண்ணோட ஊர் சுத்திட்டு அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டு அம்போன்னு நடுத்தெருவில் விட்டுட்டு போற சிற்றின்ப சண்டாளன்னு நினைச்சியா என்ன? இல்ல வேற வழி இல்லாம அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டுற சந்தர்ப்ப சீர்திருத்தவாதின்னு தான் என்ன நினைச்சியா? அருள்தாஸின் மீசை துடித்தது, முகம் சிவந்தது. அவன் பேசிக்கொண்டே போனான். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. இந்த நடைபாதை முனீஸ்வரர் மேல சத்தியமா செய்யறேன். என் லைஃப்லயே ஒரே ஒரு தரம் தான் தவறி இருக்கேன். அன்னைக்கு செங்கல்பட்டு டிராமாவுக்கு வந்த போது 4 பசங்களோட பாண்டிச்சேரிக்கு போனேனே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த சோதா பசங்க எனக்கு ஓவரா ஊத்தி கொடுத்துட்டானுங்க. அன்னி ராத்திரி சுயபுத்தி இல்லாத நிலையில நான் அதுவரை செய்யாதத செய்துட்டேன். காலையில எழுந்ததும் தான் விஷயம் புரிஞ்சது. உடனே ஒரு சபதம் செய்தேன். இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் கெட்டு சீரழிய வேண்டியிருக்கு. இனிமே அதை கையால தொடரதில்லைன்னு சத்தியம் செய்தேன். யார் மேல சத்தியம் செஞ்சேன் தெரியுமா? மகாத்மா காந்தி மேல. அன்னைக்கு விட்டவன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிராப் கூட டச் பண்ணல. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சீமாங்குட்டி அசைஞ்சு கொடுக்கல தெரியுமா? நீ என்னடானா நம்மளை தெரி பொறுக்கிற எச்சக்கலை நாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? சேச்சே, அப்படி எல்லாம் இல்ல அருள். உண்மையான காதலா இருந்தா ஓஹோ என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு நினைக்கிறியா? தாலி கட்டுற வரைக்கும் வேலியை தாண்டக்கூடாது. அதான் ஐயாவோட பிரின்சிபல், தெரிஞ்சுக்கோ. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு நாள் தோ அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல நானும் நம்ம கைதியும் உட்காந்துக்குன்னு தமாஷா பேசிக்கிட்டு இருந்தோம். மணி 6:30 6:45 இருக்கும். இருட்டி போச்சே, வீட்டுக்கு போகலான்னு நான் எழுந்தேன். அது கபால்னு என்னை கட்டி பிடிச்சுக்கிச்சு. சி விடுமேனேன். முடியாது, சாவர வரைக்கும் இப்படியே தான் இருப்பேன்னு அது என்னை கெட்டியா கட்டிக்கிச்சு. அப்படியா? இப்பவே சாவடி கைதேன்னு சொல்லி ஒரு உதறி எட்டி உதச்சம்பாரு. குட்டிக்காரனை மடிச்சு நேரா ஆத்துல போய் விழுந்தது. ஐயையோ, மூழ்கி போயிருந்தா என்ன கதி? எதில் முழுவும்? கூவம் ஆத்துல தண்ணி ஏது பிரதர்? அது அன்னைக்கு உளுந்த வேகத்துல கர்ப்பப்பையில ஏதோ தகராறு ஆயிடுச்சாம். அதுக்காகத்தான் இங்க அட்மிட் செய்துகிட்டது. இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடும். இப்ப அதை பார்த்தா பாவமா இருக்கு. நல்ல கைது தான் அது என்று சொல்லிக்கொண்டே அப்போது வந்த 10ஆம் நம்பர் பஸ்ல தாவி ஏறினான். சுதாகரும் அதிலேயே ஏறிக்கொண்டான். மறுநாள் ஆபீஸில் சீனியுடன் பேசிக் கொண்டிருந்த போது சுதாகர் நாராயணனை சந்தித்ததை பற்றி அவனிடம் கூறிவிட்டு அருள்தாஸின் ஒழுக்க நெறியை பற்றியும் ஆச்சரியத்துடன் பேசினான். காதலில் எத்தனையோ ரகங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி சீனி அவனுக்கு உதாரணங்களுடன் விளக்கினான். காதல் வேறு, மன வாழ்க்கை வேறு என்பதை தன் சொந்த அனுபவத்தில் கண்டதாக கூறினான். நாராயணன் விரும்பிய பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள முடியாமல் குழம்பி கிடக்கிறான். அருள்தாஸ் தன்னிச்சையாக திரிகின்ற அந்த வாழ்க்கையிலும் சில கட்டுப்பாடுகளுடன் வாழ நினைத்தான். நான் காதலித்தவளுடன் நிம்மதியாக வாழ்க்கை நடத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்க, நீயோ ஒரு காதலியே கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்க
என்றான் சீனி. என்ன சொன்ன? காதல் கல்யாணம் செய்து கொண்டும் உனக்கு நிம்மதி இல்லையா? அதான் சொன்னனே, காதலுக்கும் தினப்படி வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்று. கல்யாணத்துக்கு முன்பு தாராவுடன் ஒரு நாள் பேசாவிட்டால் என் உயிர் போய்விடும். இப்போதெல்லாம் 4 நாள் சேர்ந்தாற்போல் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதியா இருக்கு. சில நாளைக்கு வீட்டுக்கு போகணுமே, அவ தொணப்பை சகிக்கணுமேன்னு தோணுது. சுதாகருக்கு மீண்டும் குழப்பம். தனது காதல் திருமண லட்சியம் சரியானதா தவறானதா என்று ஒரு கணம் சந்தேகப்பட்டான். காதல் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷ வாழ்க்கை நடத்தும் நடராஜனின் நினைவு அவனுக்கு உடனே வந்தது. என்ன சோதனை வந்தாலும் நம் லட்சியத்தை கைவிடக்கூடாது என்று அடுத்த கணமே உறுதி செய்து கொண்டான். சீனி, இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு காதலி பிறந்திருக்காமலா இருப்பாள் என்று சட்டென்று ஒரு கேள்வியை கேட்டான் சுதாகர். அதில் புதைந்திருந்த ஏக்கத்தை சீனி புரிந்து கொண்டான். அதென்னமோ எனக்கு தெரியாது. நீ தாலி கட்டுவதற்கென்று ஒரு பெண் எங்கேயாவது பிறந்திருக்கத்தான் வேண்டும். அவள் எங்கிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு உன் லட்சியப்படி அவளை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு விடலாம். அவளை எப்படி கண்டுபிடிப்பது? என் ஜாதகத்தை பார்த்தால் தெரியுமா? இல்லை, ஜோசியம் கேட்டா தெரிஞ்சிடும். என்ன ஜோசியம்? கிளி ஜோசியமா, கோழி ஜோசியமா? இரண்டும் இல்லை, ஸ்டவ் ஜோசியம். ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஊரெல்லாம் அதை பற்றியே பேசுறாங்க. அது என்ன, ஸ்டவ் பேசுதா? பேசல, எழுதுது. நாளைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வா, ஸ்டவ்வை கேட்போம். குளிச்சுட்டு விபூதி இட்டுக்கிட்டு வா, நம்பிக்கையோட வா என்றான் சீனி. கட்டாயம் வரேன் என்றான் சுதாகர். அவன் முகத்தில் நம்பிக்கை ஒளி படர்ந்தது. அப்போது ஊரெல்லாம் ஸ்டவ் பேசுவதை பற்றித்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஸ்டவ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி புகுந்து கொண்டு வாங்காதே என்ற சுப்பிரமணிய சுவாமி புகுந்து கொண்டு பேசுவதாக சிலரும், திருப்பதி வெங்கடாச்சலபதி பக்தர்களுக்கு அருளும் பொருட்டு மலையை விட்டு இறங்கி வந்து ஸ்டவ் வடிவத்தில் நடமாடி கொண்டிருப்பதாக வேறு சிலரும் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள். போன மாசம் வரையில் விஜயவாடாவில் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு கும்மிடிப்பூண்டியில் 10 நாட்கள் தங்கிவிட்டு இங்கே வந்தார். டிசம்பர் வரையில் சென்னையில் கேம்ப். பிறகு திருச்சி, மதுரை வழியாக ராமேஸ்வரம் போகப் போகிறார் என்று சில பக்தர்கள் கடவுளின் சுற்று பிரயாண புரோகிராமை சொன்னார்கள். ஆனால் அந்த கடவுள் ஏன் காஃபி ஃபில்டரில் நுழையாமல் ஸ்டவ்வுக்குள் நுழைந்தார் என்பதற்கு ஒருவரும் சரியாக விளக்கம் கொடுக்கவில்லை. நுங்கம்பாக்கத்தில் யாரோ ஒருவரின் வீட்டில் ஸ்டவ் பேசுகிறது என்பதை கேள்விப்பட்டு ஒரு நாள் நண்பனுடன் தமாஷ் பார்க்க சென்றான் அவன். அத்தனை நேரம் ஊர் கதையெல்லாம் வம்பளந்து கொண்டிருந்த ஸ்டவ் அவனை கண்டதும் கப் என்ற வாயை மூடிக்கொண்டு விட்டது. ஸ்டவ் ஏன் பேசுவதை நிறுத்திவிட்டது? பேசி பேசி அதற்கு தொண்டை கட்டிவிட்டதா என்று ஏளனமாக கேட்டான் சீனி. ஸ்டவ்வின் மீது கையை வைத்து கொண்டிருந்தவர், நம்பிக்கை இல்லாதவர்களை கண்டால் சுவாமி பேச மாட்டார் என்று விளக்கம் கொடுக்கவே சீனி உரக்க சிரித்தான். உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர் இங்கே யாராவது இருந்தால் அவர் பெயரை சொல்லுங்கள் என்று மீடியம் ஸ்டவ்வை கேட்டார். உடனே கிரீச் என்ற சத்தத்துடன் ஸ்டவ் நகர ஆரம்பித்தது. சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் எழுதறார் எழுதறார் என்று கூக்குரலிட்டார்கள். சா என்ற எழுத்தை எழுதியது ஸ்டவ். சீனி வெற்றி புன்னகை புரிந்தான். சிரிக்காத, உன் பெயரைத்தான் எழுத போறார் பார். சா போட்டுத்தானே சீ போட வேண்டும் என்றான் அவனை அழைத்து கொண்டு வந்த நண்பன். அதற்குள் இர் என்று 2வது எழுத்தை எழுதியது ஸ்டவ். சீனி அட்டகாசமாக சிரித்தான். பிறகு அது மளமளவென்று எல்லா எழுத்துக்களையும் எழுதி முடித்தது. சர்க்கரை. அதை கண்டு எல்லோருக்கும் ஒரே ஏமாற்றம். முருகர் எதையோ கிறுக்கிவிட்டார், அவருக்கு இன்று மனசே சரியில்லை என்று பேசிக்கொண்டனர். ஆனால் அந்த மீடியம் சீனியை பார்த்து, முருகர் உங்க பெயரைத்தான் எழுதியிருக்கார், சர்க்கரை என்றாலும் சீனி என்றாலும் ஒன்றுதானே என்று சொல்லிவிட்டு அர்த்த பாவத்துடன் பார்த்தார். சீனிக்கு நம்பிக்கை வந்து விட்டது. மறுநாளில் இருந்து சீனியின் வீட்டிலும் ஸ்டவ் பேச ஆரம்பித்து விட்டது. ஆனால் அது சீனிக்கு பேசவில்லை. அவன் தங்கை ராஜிக்குத்தான் அது கட்டுப்பட்டது. முருக கடவுளும் ராஜியைப் போலவே வள வள என்று பேசினார். டாக்டருக்கு பேரன் பிறப்பானா பேத்தி பிறப்பாளா என்று கேட்டதற்கு பேரன் என்று ஸ்டவ் எழுதியது. 2 நாட்களுக்கெல்லாம் பேரனே பிறந்தான். சீனியின் மாமா வீடு கட்ட நிலம் வாங்கலாமா என்று கேட்டார். வாங்காதே என்ற அறிவுரை வந்தது.
அந்த நிலத்தை வாங்கியவருக்கு மறுவாரமே பைத்தியம் பிடித்து விட்டது. அவ்வளவுதான். சீனியின் வீட்டில் நாளுக்கு நாள் கும்பல் பெருகிக் கொண்டே போயிற்று. அந்த தைரியத்தில் தான் சீனி சுதாகரையும் ஸ்டவ் ஜோசியம் கேட்க அழைத்தான். சுதாகருக்கு மிகவும் மோசமான மனநிலையில் இருந்தான். எதை வேண்டுமானாலும் நம்ப தயாராயிருந்தான். எப்படியாவது தன் வருங்கால மனைவி யார் என்று தெரிந்துவிட்டால் போதும் அவனுக்கு. ஸ்டவ் என்ன குமுட்டி அடுப்பு பேசுகிறது என்றால் கூட வந்திருப்பான். மாலை 6 மணி இருக்கும். சீனியின் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ஸ்டவ் ஷோவுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. சீனி பிள்ளையார் படம் ஒன்றையும் முருகன் படம் ஒன்றையும் கிழக்கு முகமாக சுவரில் சாய்த்து வைத்தான். தங்கை ராஜி குத்து விளக்கை ஏற்றி வந்து சுவாமியின் அருகில் வைத்துவிட்டு டப்பாவில் இருந்த அரிசி மாவை எடுத்து படங்களுக்கு முன்பாக தரையில் 2 அடிக்கு 2 அடி சதுரமாக பரப்பினாள். சீனியின் அத்தை ஒரு சிறு கோலம் போட்டாள். அதன் மேல் ஸ்டவ்வை கொண்டு வந்து வைத்தான் சீனியின் தம்பி. தாரா அந்த பக்கமே வரவில்லை. காலையில் புளி போட்டு தேய்க்க ஸ்டவ்வை எடுத்த போது அது கை நழுவி கீழே விழுந்து விட்டதால் அவளை மாமியார் கோபித்து கொண்டாள். அந்த வருத்தத்துடன் தன்னை காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட சீனி தனக்காக பரிந்து கொண்டு பேசவில்லையே என்ற கோபமும் சேர்ந்து கொண்டது அவளுக்கு. சரியாக 6:15 மணிக்கு சுதாகர் வந்தான். தான் சொல்லியிருந்தபடியே குளித்துவிட்டு விபூதியிட்டு கொண்டு பயபக்தியுடன் உள்ளே நுழைந்தவனை கோயில் கர்ப்ப கிரகத்திற்குள் அழைத்து செல்வது போல் ஸ்டவ் வைத்திருந்த அறைக்குள் அழைத்து சென்றான் சீனி. ஸ்டவ் கண்ணில் பட்டதும் சுதாகருக்கு காஃபியின் நினைவுதான் வந்தது. அம்மாதிரி கேவலமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடாது என்ற மனதை திடப்படுத்தி கொண்டான். தன்னுடைய எதிர்காலமே அதன் கையில்தான் இருக்கிறது என்று நினைத்த போது அது ஒரு சாதாரண ஸ்டவ்வாக அவனுக்கு காட்சியளிக்கவில்லை. அதன் மீது இடப்பட்டிருந்த சந்தனமும் குங்குமமும் சூட்டப்பட்டிருந்த புஷ்பமும் அதற்கு ஒரு தெய்வீக சோபை அளித்தன. நம்பிக்கையின் திருவுருவாக தெய்வத்தின் சந்நிதியில் இருப்பவன் போல பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் அவன். ராஜி கற்பூரத்தை கொளுத்தி படங்களுக்கும் ஸ்டவ்வுக்கும் தீபாராதனை காட்டிவிட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு கீழே வைத்தாள். தானும் அப்படி செய்து விடுவதுதான் நல்லது என்று குனிந்து மரியாதையுடன் கற்பூர ஆரத்தியை கண்களில் ஒற்றிக்கொண்டான். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது போல் சீனியை பார்த்தான் சுதாகர். சீனிக்கு ஒரு ஐடியா தோன்றியது. சுதாகரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய சொன்னான். மறுபேச்சின்றி சுதாகரும் விழுந்து வணங்கினான். ராஜி தலையை குனிந்தபடியே தனக்குள் சிரித்து கொண்டாள். கீழே உட்காரும்படி சுதாகரை கை ஜாடை காட்டிவிட்டு தானும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டான் சீனி. ஸ்டவ்வுக்கு எதிரில் ராஜி உட்கார்ந்தபடி அதன் மீது தன் கையை லேசாக படிய வைத்து ஆரம்பிக்கலாமா என்று கேட்பது போல் சீனியின் முகத்தை பார்த்தாள். சீனி லேசாக தலையை அசைத்தான். நீங்க வந்துட்டேளா என்று குனிந்து ஸ்டவ்வின் காதுகளில் கொஞ்சலாக கேட்டாள் ராஜி. மௌனம். நீங்க வந்து விட்டதுக்கு அடையாளமா அடிச்சு காட்டுங்கோ மீண்டும் குழைந்தாள் அவள். டக் என்று ஒரு காலை தூக்கி தட்டி காட்டியது ஸ்டவ். சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் நரம்புகள் எல்லாம் புடைத்தன. நீங்க யாருன்னு சொல்லுங்கோ, உங்க பெயரை எழுதி காட்டுங்கோ. நகருங்கோ, கொஞ்சம் நகர்ந்து காட்டுங்கோ. ஸ்டவ் அசையவில்லை. இங்க இருக்கிறவா எல்லாரும் உங்களை நம்பரா, சந்தேகப்படாதீங்கோ. நீங்க யாருன்னு இவருக்கு தெரியணுமாம். நகருங்கோ, எழுதுங்கோ எழுதுங்கோ என்று பழக்கப்பட்ட ஒருவரிடம் பேசுவது போல வெகு செல்லமாக பேசினாள் ராஜி. அவள் பேச பேச ஸ்டவ் உயிர் பெற்று மூச்சு விடுவது போல் பிரம்மை தட்டியது சுதாகருக்கு. வைத்த கண் வாங்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். ஸ்டவ் நகர்ந்தது. கிரீச் என்ற சத்தத்துடன் அது அரிசி மாவை கிழித்து கொண்டு நேரே முருகன் படத்திடம் போய் நின்றது. அத்தை கண்களை மூடி கும்பிட்டாள். சுவாமி தன்னை யார் என்று தெரியப்படுத்திவிட்டார். சாட்சாத் முருக கடவுள் என்றது சீனி. ஸ்டவ் புறப்பட்டது. நகர்ந்து விநாயகர் படத்திடம் சென்றது. அண்ணனுக்கு மரியாதை செய்கிறார் என்று வியாக்கியானம் செய்தான் சீனியின் தம்பி. சரி, நீங்க வந்து உங்க பேரை எழுதி காட்டுங்கோ. முதல் எழுத்தை எழுதுங்கோ போதும். உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கல என்று மன்றாடினாள் ராஜி. ஸ்டவ் நகர்ந்தது. சத்தம் போட்டுக்கொண்டே கீழே இறங்கி வந்து கண்ணா பின்னா வென்று மேலும் கீழும் கோடுகள் போட்டது. ஏண்டி ராஜி, சுவாமிக்கு இருக்கிறார், கோபமா என்று கேட்டான் சீனி. இல்லனா, மலை வரைகிறார் என்று விளக்கம் சொன்னாள் ராஜி.
சீனி சுதாகர் பக்கம் திரும்பி, இன்னைக்கு பழனி ஆண்டவர் வந்திருக்கார் என்றான். சுதாகர் கன்னத்தில் போட்டு கொண்டான். மலை சித்திரம் வரைந்த ஆண்டவர் சட்டென்று வட்டம் போட ஆரம்பித்தார். சுற்றி சுற்றி வந்தார். ஜாங்கிரி போல் ஒரு சித்திரம் அரிசி மாவில் காட்சி அளித்தது. என்னது, என்ன சொல்கிறார் என்றே புரியவில்லையே. இன்னைக்கு இவருக்கு என்ன வந்தது? ஒரே வக்கரமா இருக்கே. ஒரு எழுத்து கூட எழுத மாட்டேங்கிறாரே என்று அலுத்து கொண்டாள் ராஜி. ஒருவேளை ஜாங்கிரி நைவேத்தியம் பண்ண சொல்றாரோ என்னவோ என்று குறுக்கிட்டாள் அத்தை. நாளைக்கு பண்ணிவிட்டால் போச்சு என்று சொல்லிய தம்பி பயல் நாக்கை சப்பு கொட்டி கொண்டான். சரி, உங்களுக்கு எழுத பிடிக்காட்டா கோலத்துக்கே வந்துடுங்கோ, சும்மா கிறுக்காதீங்கோ என்று அன்பு கட்டளையிட்டாள் ராஜி. ஸ்டவ் சட்டென்று கிளம்பி டக் என்ற கோலத்தில் வந்து நின்றது. அரிசி மாவை சரி செய்தாள் ராஜி. ஏண்டி, இன்னைக்கு இவ்வளவுதானா என்ற கவலையுடன் கேட்டான் சீனி. என்னமோ தெரியலனா, இன்னைக்கு ஆச்சாரம் போராது போலே இருக்கு என்றாள் ராஜி. அத்தை 2 அடி தள்ளி உட்கார்ந்து கொண்டாள். உடம்பு சரியா இல்லை என்று அவள் காலையில் குளிக்கவில்லை. சீனி சுதாகரின் காதோடு பேசினான். வரும்போது சிகரெட்டு பிடிச்சிட்டு வந்தியா? ஆமாம். இப்ப சட்டப்பையிலையும் வச்சிருக்கியா? ஆமாம். அதை வெளியே எரிஞ்சிட்டு வா என்ற முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கூறினான் சீனி. சுதாகர் உடனே எழுந்திருந்து வெளியே சென்று 9 சிகரெட்டுகள் இருந்த அந்த பெட்டியை தெருவில் எரிந்துவிட்டு வந்தான். அவனுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அவன் வந்து உட்கார்ந்ததும் ஏதாவது கேள்வி கேட்கும்படி சுதாகரிடம் கூறினான் சீனி. சீனியை ஒரு தினுசாக பார்த்தான் அவன். அவனுக்கு புரிந்துவிட்டது. டேய், எடுத்த உடனே அதை கேட்க கூடாது. ஏதாவது சாதாரண கேள்விகளா 2 கேட்டுட்டு அப்புறம்தான் முக்கியமான கேள்வியை கேட்கணும் என்று விளக்கினான் அவன். என்ன கேட்பது என்று சுதாகர் யோசித்துக் கொண்டிருந்த போது அத்தை குறுக்கிட்டு, டி ராஜி, அந்த சொத்து விஷயம் என்னாகும்னு கேளுடி. நேத்து கூட சரியா சொல்ல மாட்டேன்னுட்டார். அப்படியே ஓடிப்போன மச்சினன் பையன் எப்ப திரும்பி வருவான்னு கேளுடி என்றாள். டெலிபோனில் யாரையோ சேதி விசாரிக்க சொல்வது போல். சீனி அத்தையை முறைத்து பார்த்தான். அத்தையம்மாள் எழுந்து உள்ளே சென்று விட்டாள். இங்க புதுசா ஒருத்தர் வந்திருக்காரே, அவரோட பெயர் என்ன என்று முருகனிடம் கேட்டாள் ராஜி. ஒரு பக்கமாக ஸ்டவ்வை தொட்டு கொள்ளும்படி சீனி சுதாகரிடம் சொல்லவே அவன் நடுக்கத்துடன் தன் ஆள்காட்டி விரலின் நுனியால் மட்டும் அதை தொட்டான். ஸ்டவ் மீண்டும் நகரத் தொடங்கியது. விரல் வழியே உடல் பூராவும் மின்சாரம் பாய்வது போல் சுதாகருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அரிசி மாவு பிரதேசத்துக்குள் பிரவேசித்த ஸ்டவ் கொட்டை கொட்டையாக எஸ் என்ற ஆங்கிலத்தில் எழுதியது. எஸ் என்று எழுதினால் என்ன அர்த்தம்? சுந்தரமா? சாமி சாமிதானா? சரியா சொல்லுங்கோ என்ற உத்தரவு போட்டாள் ராஜி. பெட்டி பாம்பாக அடங்கி போயிருந்த ஸ்டவ் சுதா என்று எழுதியது. சுதாகருக்கு தலையை சுற்றியது. அவன் ஏதோ ஒரு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். சரி, அவர் என்ன படிச்சிருக்கார்? இங்க இந்த பக்கத்துல வந்து எழுதி காட்டுங்கோ. சமத்தோன்னோ என்று குழந்தையிடம் கொஞ்சுவது போல் சொன்னாள் ராஜி. சட்டென்று நகர்ந்து வந்த ஸ்டவ் பிஇ என்று எழுதிவிட்டு ஒரு சுற்று சுற்றி வந்து அதன் மேலேயே ஏ என்று எழுதிவிட்டு அசதி மேலிட்டது போல் கோலத்துக்கு ஓடி வந்து விட்டது. இன்னைக்கு இவருக்கு என்னமோ கோணல் புத்தி என்று விமர்சனம் செய்த ராஜி அடுத்தபடி என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று சீனியை கேட்டாள். சீனி அவள் காதை கடித்தான். இப்போ பேர் எழுதினேளே, அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்தா என்று கேட்டு முடிப்பதற்குள் ஸ்டவ் கன வேகமாக கிளம்பி இல்ல என்று எழுதிவிட்டு வழுக்கிக் கொண்டே கோலத்துக்கு வந்து சேர்ந்தது. உங்களுக்கு இப்போ என்ன அவசரம்? இல்லைன்னு சொன்னா போதுமா? கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லுங்கோ. ஆகும்னா எப்போ ஆகும் என்கிறதையும் கையோட எழுதிவிட்டு வந்துடுங்கோ. அவசர குடுக்கை மாதிரி கோலத்துக்கு ஓடி ஓடி வர வேண்டாம். உங்களுக்கு இங்கே என்ன அவசர ஜோலி வச்சிருக்கு என்று செல்லமாக கடிந்து கொண்டாள் ராஜி. பாவம் முருகப்பெருமான் ராஜியின் மிரட்டலுக்கு பயந்து தன் இருப்பிடத்தில் இருந்து கிளம்பி வடக்கு கோடிக்கு போய் ஆகும் என்று எழுதிவிட்டு தெற்கு மூலைக்கு வந்து 1 என்று நம்பர் எழுதிவிட்டு கோலத்துக்கு திரும்பி வந்தால் ராஜி கத்தப் போகிறாளே என்று பயந்து அவளுடைய அடுத்த உத்தரவுக்காக அங்கேயே காத்து கிடந்தார். சுதாகர் பொறுமையை இழந்து விட்டான். 1 மாசமா 1 வருஷமா என்று சட்டென்று கேட்டான். அவனுக்கு ஸ்டவ்விடம் பேசுவதற்கான அசட்டு தைரியம் வந்துவிட்டது. இத பாருங்கோ, எப்ப கல்யாணம் நடக்கும்?
1 மாசமா 1 வருஷமான்னு கேட்கிறார். தோ இங்க இடம் இருக்கு, இங்க வந்து எழுதுங்கோ. வா என்று எழுதியது ஸ்டவ். 1 வருடம் என்று சீனு அதை விளக்கினான். கல்யாண பெண் எங்க இருக்கா? மெட்ராஸ்லயா வெளியூர்லயா? அதற்கான பதிலை பல கோடுகளால் சொல்லி காட்டியது ஸ்டவ். அவற்றை நுணுக்கமாக ஆராய்ந்த ராஜி, இது எல்ஐசி பில்டிங், இது சென்ட்ரல் ஸ்டேஷன், இது கபாலி கோயில் என்று சுட்டிக்காட்டி, பெண் மெட்ராஸ்ல தான் இருக்கா என்றாள். அவளுடைய பெயர் என்ன என்று கேட்டான் சீனி. என்ன கேட்கிறையா என்று ராஜி சீனியிடம் ஜோக் அடித்துவிட்டு, அந்த பொண்ணுக்கு என்ன பெயர், அதுவும் தெரியணுமாம் என்று ஸ்டவ்விடம் கேட்டாள். சுகுணா என்று முத்து முத்தாக எழுதிவிட்டு அவசர அவசரமாக கோலத்துக்கு ஓடி வந்து விட்டது ஸ்டவ். அவள் வசிக்கும் இடத்தையும் தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்று துடித்தான் சுதாகர். ஆனால் வெட்கம் அவனை தடுக்கவே குனிந்து மெல்லிய குரலில் பரம ரகசியமாக, சுகுணா மெட்ராஸ்ல எங்க இருக்காள் என்று கேட்டான். ஸ்டவ் பீய்த்து கொண்டு கிளம்பியது. பெரிய முத்துக்களாக ராய என்று எழுத ஆரம்பித்தது. உடனே எழுந்து விட்டான் சுதாகர். நான் வரேன் சீனி, ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு ராஜையிடமும் விடை பெற்று கொண்டு நேரே வெளியே வந்து ராயபுரம் பஸ்ஸில் ஏறினான் அவன். அட முருகா, தெரு பெயரையும் நம்பரையும் தெரிஞ்சுக்காம ஓடுறாரே என்றாள் ராஜி. சொத்த கிராக்கோஜி பான்ஸ்லே என்ற தலையில் அடித்து கொண்டான் சீனி. திரு குற்றால அருவியில் முதன் முறையாக குளிப்பவர் அனுபவிக்கும் பேர் ஆனந்தத்தில் சுதாகர் மூழ்கியிருந்தான். பஸ்ஸில் போவதாகவே அவன் நினைக்கவில்லை. இன்ப கடலில் மிதப்பதாகவே எண்ணினான். தனக்காகவே முருகக்கடவுள் ஸ்டவ் அவதாரம் எடுத்து தனக்கு பேர் உதவி செய்துள்ளதாக உண்மையாகவே நம்பினான் அவன். காதல் மனம் புரிந்து கொண்ட வள்ளி மணாளனுக்கு ஒரு காதல் நெஞ்சத்தை புரிந்து கொள்வது கடினமா? தோ ராயபுரத்தில் இருக்கிறாளடா உன் வருங்கால மனைவி, அவளை தாராளமாக காதலித்து திருமணம் செய்து கொள் என்று அவர் ஒருவரால் தான் சுட்டி காட்ட முடியும். பரம நாஸ்திகனான எனக்கும் அருள் புரிந்துள்ள அந்த கடவுளின் கருணையே கருணை என்ற நன்றி பெருக்கில் கண் கலங்கினான். நகருங்கோ, எழுதுங்கோ, சொல்லுங்கோ என்ற ராஜி மாலையில் ஸ்டவ்விடம் பேசியது அவன் காதுகளில் ரீங்காரமிட்ட வண்ணம் இருந்தது. சட்டென்று ஒரு கவலை அவனை பற்றி கொண்டது. ராயபுரத்தில் எங்கே போய் சோனாவை தேடுவது? ஸ்டவ்விடம் தெரு பெயரையும் வீட்டு நம்பரையும் கேட்காமல் வந்து விட்டோமே. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது எத்தனை உண்மையாக போய்விட்டது என்ற ஒரு கணம் தன்னையே நொந்து கொண்டான். அடுத்த கணம் ராயபுரத்தில் அவன் கல்லூரி தோழன் டக்ளஸ் இருப்பது அவன் நினைவுக்கு வரவே சற்று மன நிம்மதியடைந்தான். கிழக்கு மாதா கோயில் தெருவுக்கு போய் அவனை சந்தித்து பேசினால் சுகுணாவை பற்றிய விபரத்தை அறிந்து கொண்டு விடலாம் என்று மனக்கோட்டை கட்டினான். பாலைவனத்தில் நின்று கொண்டு நாலாபுறமும் கற்களை வீசி மாங்காய் அடிப்பவனின் நிலையில் இருந்தான் சுதாகர். காதல் பைத்தியம் என்று சும்மாவா சொன்னார்கள்? ராயபுரத்தில் இறங்கி கடற்கரையை நோக்கி நடந்து கொண்டிருந்த சுதாகர் அந்த அரை குறை வெளிச்சத்தில் ஜோடி ஜோடியாக நடமாடிக் கொண்டிருந்தவர்களை கண்டு பெருமூச்சு விட்டான். சென்னையிலேயே 6-7 மைல்களுக்குள் நாகரிகமும் பண்பாடும் எத்தனை மாறுபட்டிருக்கிறது என்று எண்ணி எண்ணி வியந்தான். இங்கிருக்கிறவர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள், பெரும் பாக்கியசாலிகள் என்று நினைத்து ஏங்கினான். அப்போது ஓர் உடல் ஈர் உயிராக ஒரு ஜோடி சுதாகரை நோக்கி வந்தது. அவன் சட்டென்று வேறு புறம் திரும்பினான். ஹே சுதாகர் என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். ஜோடி சற்று பிரிந்தது. என்ன மேன் சுதாகர், எங்க இந்த பக்கம் வந்த? பிளடி ரூட் தெரியாம வந்துட்டியா என்று மீண்டும் அந்த ஆசாமி பேசியதும் அவனை அடையாளம் கண்டு கொண்டான் சுதாகர். சந்தேகமே இல்லை, அது டக்ளஸ் தான். சுதாகர் வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டு நிற்பதை பார்த்த டக்ளஸ், ஹே மீட் மை வைஃப் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா டக்ளஸ் என்று தன் மனைவியை அறிமுகம் செய்து வைத்தான். சுதாகர் என்ன சொல்வது என்று புரியாமல் கைகளை கூப்பி நமஸ்தே செய்தான். அவளும் பதிலுக்கு நமஸ்தே செய்துவிட்டு இது யார் என்று கேட்பது போல் கணவனை பார்த்தாள். ஓ, யூ ஆர் வண்டரிங் ஹூ இஸ் திஸ் சாப் ஹூ திஸ் சாப் இஸ் மை கிளாஸ்மேட் ஐ சே, வெரி குவைட் ஃபெல்லோ. கமான் சுதாகர், வா வீட்டுக்கு போகலாம் என்றான் டக்ளஸ். மூவரும் நடந்தனர். நீ எங்க இருக்க மேன் என்று போகும்போது கேட்டான் டக்ளஸ். வீடு மாம்பலத்தில், ஆபீஸ் மவுண்ட் ரோட்டில் என்றான் சுதாகர் சுருக்கமாக.
நீ எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லிவிட்டு டக்ளஸ் சிரித்தான். ஸ்டெல்லாவும் ஹோ மை யூ ஆர் மிஸ்சுவஸ் என்று கீச்சு குரலில் கத்திவிட்டு கணவனின் கன்னத்தில் லேசாக தட்டினாள். சுதாகர் சிரித்தான். என்ன மேன் ஸ்மைல் பண்ற? இந்த சாங் எனக்கு எப்படி தெரியும்னு ஒண்டர் பண்றியா? ஐசா எடாமில் பிக்சர் மேன், சவுத் மெட்ராஸ்ல கூவம் ரிட்ஜுக்கு சைட்ல இருக்கே அந்த தியேட்டர்ல. நேம் மறந்து போச்சு. இஸ் இட் பிரைட்டன் டாக்கிஸ் என்று கேட்டாள் ஸ்டெல்லா. நோ நோ டோன்ட் பி சில்லி. காசினோ என்றான் சுதாகர். எஸ் எஸ் யூ ஆர் ரைட். பிக்சர் பேர் கூட டெம்பிள் இன் தி ஹார்ட். நீ டாமில் பிக்சர்ல பார்த்தேன்னு சொன்ன என்றாள் ஸ்டெல்லா. எஸ், அதுக்கு டாமில் நேம் நெஞ்சில் ஆலையா என்றான் டக்ளஸ். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்று அந்த பெயரை சரியாக உச்சரித்து சொன்னான் சுதாகர். எஸ் எஸ், நெஞ்சில் ஆலையா என்று கூறிவிட்டு டக்ளஸ் ஷால் ஐ சிங் தட் சாங் என்று பாட ஆரம்பித்தான். அது ஏதோ இங்கிலீஷ் டியூன் மாதிரி இருந்தது. எங்கிருந்தாலும் வாழ்க, மஞ்சா குங்கும் வாழ்க, வருவாய் வருவாய் என்று தண்ணியில் கட்டிருண்டேன், வண்டது வண்டாய் துணியுடன் வண்டாய், துணியை தோய்க்கும் கடமையை கண்டாய். அவன் பாடிக்கொண்டே போனான். ஸ்டெல்லா கண்களை மூடி இடுப்பை அசைத்து விரல்களை சொடுக்கி தாளம் போட்டாள். சுதாகருக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதற்குள் வீடு வந்துவிட்டது. கமின், ஹாவ் சம் கேக்ஸ் அண்ட் டியூ என்று சுதாகரை அழைத்தான் டக்ளஸ். ஸ்டெல்லா முதலில் வீட்டுக்குள் நுழைந்தாள். வீட்டுக்குள் சென்றால் சுகுணாவை பற்றி பேச முடியாமல் போய்விடலாம் என்று அஞ்சிய சுதாகர் டக்ளஸை தெருவிலேயே நிறுத்தி வைத்து பேசினான். முதலில் எப்படி விஷயத்தை ஆரம்பிப்பது என்றே புரியாமல் திண்டாடிவிட்டு சுற்றி வளைத்து அரையும் குறையுமாக எதையோ சொல்லி முடித்தான். ஸ்டவ் ஜோசியத்தை பற்றி மிகவும் விபரமாக டக்ளஸுக்கு எடுத்து கூறினான். டக்ளஸ் அதை கேட்டுவிட்டு "You are really a crazy idiot, I say. Damn it, nonsense" என்று சிரித்து கொண்டே கூறியதை சுதாகர் காதில் போட்டு கொள்ளவில்லை. இங்க சுகுணான்னு யாராவது இருக்காங்களா, உனக்கு தெரியுமா என்று 2-3 முறை டக்ளஸிடம் கேட்டான் அவன். ஹே சுதாகர், நீ இத்தனை ஃபூலிஷா இருப்பேன்னு எனக்கு தெரியாது மேன். ஏதோ ஒரு ஸ்டவ் எதையோ ஸ்கிரிபில் செய்ததுன்னு அவளை தேடிக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டியே. நீ நேர கீழ்பாக் பஸ்ல ஏறி இருக்க வேண்டிய கேஸ் பிரதர். இத பாரு, எனக்கு இங்க இந்தியன்ஸ் ஒருத்தரையும் தெரியாது. ஐ எம் சாரி, ஐ காண்ட் ஹெல்ப் யூ. அது சரி, ராயன்னு எழுதின உடனேயே ராயபுரம்னு எப்படி முடிவு செஞ்ச? அது ராயப்பேட்டையாக இருக்கக்கூடாதா என்று டக்ளஸ் கேட்டதும் சுதாகர் அதிர்ச்சி அடைந்தான். அதை பற்றி எப்படி இத்தனை நேரம் யோசிக்காமல் இருந்து விட்டேன்? என் புத்தியை சிங்கப்பூர் செருப்பால் தான் அடித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கணம் நினைத்து கொண்டான். ராயப்பேட்டை என்ற பெயர் காதில் விழுந்த கணத்தில் இருந்தே அவனுக்கு ராயபுரம் மண்ணில் நிற்க கூட பிடிக்கவில்லை. முள் மேல் நிற்பது போல தவித்து கொண்டிருந்தான் சுதாகர். அவனுக்கு வயிற்றை கலக்கியது. கண்கள் எரிந்தன. நெற்றி பொட்டில் என்னமோ சங்கடம் செய்தது. தனக்கு உண்மையாகவே பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட சந்தேகப்பட ஆரம்பித்தான். நான் போய் வரேன், டைம் ஆச்சு. ஐ வில் கம் சம் அதர் டைம் என்று கிளம்பினான் சுதாகர். எங்க ராயப்பேட்டைக்கா என்று கிண்டல் செய்தான் டக்ளஸ். நோ நோ, வீட்டுக்கு போகணும், மதர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் டியர், டீ இஸ் ரெடி என்று ஸ்டெல்லா வாசலுக்கு வந்து கீச் குரலில் கூவினாள். தோ கமிங் ஹனி என்று டக்ளஸ் பதில் குரல் கொடுத்துவிட்டு சுதாகரை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அங்கு சுவரில் எலிசபெத் ராணியின் படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் ரேடியோவுக்கு மேல் இருந்த படத்தை சுட்டி காட்டி டக்ளஸ், ஹே சுதாகர், திஸ் இஸ் அவர் மேரேஜ் போட்டோ. ஸ்டெல்லா அப்போ ஸ்லிம்மா பியூட்டிஃபுல்லா இருந்தா, அதனால தான் நான் அவளை லவ் பண்ணேன் என்று சொல்லி ஸ்டெல்லாவை பார்த்து கண்களை சிமிட்டி சிரித்தான். ஹோ, யூ ஆர் வெரி நாட்டி, டோன்ட் புல் மை லெக் என்று கீச்சலிட்டாள் ஸ்டெல்லா. சுதாகரின் எதிரிலேயே அவளுடைய கழுத்தை சுற்றி கையை போட்டுக்கொண்டு கன்னத்தோடு கன்னத்தை ஒட்டி ஸ்வீட்டஸ்ட் கேர்ள், ஐ லவ் ஹர் வெரி மச் என்று கொஞ்சினான் டக்ளஸ். சுதாகருக்கு உடம்பை என்னவோ செய்தது. சட்டென்று ரேடியோ இருந்த பக்கம் திரும்பி, அதனோட பேர் என்ன, விலை என்ன என்று கேட்டு பேச்சை மாற்றினான். பிறகு எல்லோரும் நாற்காலியில் அமர்ந்து டீ சாப்பிட்டார்கள். ஒரு ஆபீஸில் டெலிபோன் ஆபரேட்டராக இருந்த ஸ்டெல்லாவைத்தான் முதலில் சந்தித்த விதத்தையும்
எப்படி தங்களிடையே காதல் வளர்ந்தது, எப்படி தாங்கள் கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்பதையும் பற்றி ஒரு விபரம் கூட விடாமல் சிறிதும் கூச்சமின்றி விவரித்தான் டக்ளஸ். எல்லாவற்றையும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்த ஸ்டெல்லா அவ்வப்போது, "டோன்ட் ஃப்ளப், யூ ஆர் சில்லி, ஹோ மை டோன்ட் பிலீவ் ஹிம், ஹாய் ஹூய்" என்று ரன்னிங் கமெண்ட்ரி போல் எதையோ சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவள் குரலை கேட்டபோது அவள் தொடையை யாராவது கிள்ளுகிறார்களோ என்று நினைத்தான் சுதாகர். டக்ளஸ் பேசிக்கொண்டிருந்த போது இடைமறித்து சுதாகரிடம் ஸ்டெல்லா 2-3 முறை ஏதோ சொல்லிவிட்டு சிரித்தாள். அதை கேட்டு, "ஓ ஐ சி, இஸ் இட்?" என்று சொல்லி சுதாகரும் சிரித்தானே ஒழிய ஸ்டெல்லா என்ன சொன்னாள் என்பது அவனுக்கு புரியவே இல்லை. பின்னர் ஸ்டவ் ஜோசியத்தை பற்றி ஸ்டெல்லாவிடம் கூறினான் டக்ளஸ். "வாட், ஸ்டவ் ஸ்பீக்ஸா? ஹவ் ஹியூமரஸ் டியர்" என்று அவள் சொன்னபோது சுதாகருக்கு நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம் போல் இருந்தது. பேச்சை மாற்றுவதற்காக சென்னையில் ஓடிக்கொண்டிருந்த 2-3 ஆங்கில படங்களை பற்றி பேசினான் அவன். "மை சினிமா கோயிங் ஆல் ஓவர் வித் காலேஜ் டேஸ், நோ பிளடி மணி நவ் மேன், ஸ்டெல்லா கெட்ஸ் ஆங்க்ரி மேன், பிளடி ஸ்ட்ரிக்ட் உமன் மேன்" என்று அடுக்கிக் கொண்டே போனான் டக்ளஸ். "டோன்ட் பிலீவ் ஹிம்" என்று ஸ்டெல்லா கூடவே சொல்லிக் கொண்டு வந்தாள். பக்கத்து கடைக்கு சென்று சிகரெட் வாங்கி வரும்படி ஸ்டெல்லாவிடம் சொன்னான் டக்ளஸ். "யூ ஆர் ஸ்மோக்கிங் டூ மச் டியர்" என்று சொல்லிக்கொண்டே அவள் கடைக்கு கிளம்பினாள். அதற்குள் ஒரு கிழவரும் கிழவியும் வீட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஸ்டெல்லாவை கன்னத்தில் லேசாக முத்தமிட்டு உள்ளே நுழைந்தனர். சுதாகர் அவர்களை கண்டதும் எழுந்து நின்றான். "மீட் மை டேடி அண்ட் மம்மி, இவங்க சாந்தோம்ல லிவ் பண்றாங்க, விசிட் வந்திருக்காங்க" என்று அவர்களை சுதாகருக்கு அறிமுகம் செய்து வைத்தான் டக்ளஸ். இருவரும் அவன் கைகளை பற்றி குலுக்கினர். கிழவர் சுதாகரின் அருகில் வந்து, "நீ எங்க ஸ்டே பண்ற?" என்று கேட்டார். "மாம்பலத்துல" என்றான் சுதாகர். "ஓ, எங்களை போல சவுத் மெட்ராஸ் சிட்டிசனா? ரொம்ப டிஸ்டன்ஸ் போகணுமே." "எஸ், ஐ மஸ்ட் லீவ் நவ், இட் இஸ் ஆல்ரெடி டூ லேட்" என்று புறப்பட்டான் சுதாகர். ஆனால் டக்ளஸ் தன் மம்மியுடன் பரம ரகசியமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்ததால் அவனிடம் விடை பெற முடியாமல் திண்டாடினான் அவன். "உன் ஃபாதர் என்ன செய்யறார்?" என்று கேட்டார் கிழவர். அவர் சுதாகரை லேசில் விடுவதாக இல்லை. சுதாகர் தன் அப்பா வேலை செய்த கம்பெனியின் பெயரை சொல்லி அங்கிருந்து ரிட்டையர் ஆகிவிட்டதாக கூறவே சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, "உங்க ஃபாதர் நேம் என்ன? தண்ணி காய்ச்சலாமா?" என்று கேட்டார் கிழவர். "ஆமாம்" என்று தலையை ஆட்டினான் சுதாகர். கிழவரின் கண்களில் வீசிய ஒளியை கண்டதும் இன்னும் 1 மணி நேரத்திற்கு அந்த இடத்தை விட்டு நகர முடியாது என்று முடிவு செய்துவிட்டான் அவன். "ஓ, தண்ணி காய்ச்சலாம் சன்னா நீ? நாங்க 2 பேரும் அந்த கம்பெனியில ஒன்னா ஒர்க் செய்திருக்கோம். ஹி இஸ் அ குட் சாப், வெரி பைஸ் அண்ட் ரிலீஜியஸ் டைப். ஐ நோ, டெய்லி கன்சாமி டெம்பிளுக்கு போவான்." அது கந்தசாமி கோயில் என்பதை சுதாகர் வெகு சிரமப்பட்டு புரிந்து கொண்டான். "அந்த கம்பெனி வேலையை ரிசைன் செய்துட்டு நான் ரயில்வேக்கு போயிட்டேன். அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. டச் விட்டு போச்சு. ஜான் பீட்டர்னு சொல்லு, அவனுக்கு தெரியும். So old Saab is alive. I am happy. ஹவுஸ் அட்ரஸ் சொல்லு, ஒரு நாள் வந்து மீட் பண்றேன்" என்று உற்சாகமாக பேசிக்கொண்டே இருந்தார். தன் வீட்டின் விலாசத்தை கூறிவிட்டு கிளம்பி விடலாம் என்று நினைத்தான் சுதாகர். ஆனால் கிழவர் விடுவாரா? இட்லியில் அரிசியும் உளுந்தும் கலந்தது போல் தமிழும் ஆங்கிலமும் கலந்த மணிப்பிரவாள நடையில் ரயில்வே இலாகாவில் தான் பணிபுரிந்த போது செய்த வீர தீர பராக்கிரம செயல்களையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். "அப்பா, போர் அடிக்க ஆரம்பித்து விட்டாரே, பையன் சரியா மாட்டிக்கொண்டு விட்டானே" என்று அவ்வப்போது டக்ளஸ் சுதாகரை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருந்தான். சுதாகரும் டக்ளஸை பார்த்தான். அவன் பேண்ட் ஷர்ட்டை அவிழ்த்துவிட்டு பனியன் கூட இல்லாமல் வெறும் அரை நிஜாருடன் காட்சியளித்தான். அவன் ஸ்கிரீனுக்கு பின்னால் சென்று ட்ரெஸ் மாற்றிக்கொண்டதை சுதாகர் கவனிக்கவே இல்லை. கிழவர் ஓயாமல் ஏதோ பேசிக்கொண்டே இருந்தார். வெள்ளைக்காரர்களின் சாமர்த்தியத்தை பற்றியும் அவர்கள் கடமை உணர்ச்சியை பற்றியும் புகழ் பாடினார். "யோசி, இப்ப ரயில்வே ஆல் இண்டியன்ஸ், யூஸ்லெஸ் பீப்பிள், அதனால தான் ஆக்சிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு" என்று கூறினார். சற்று நேரம் வேறு ஏதோ உப்பு சப்பற்ற ஊர் கதையெல்லாம் பேசிவிட்டு கிழவர் சுதாகரை பார்த்து, "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?"
என்று கேட்டார். இல்லை என்று சுதாகர் தலையை ஆட்டினான். டக்ளஸ் குறுக்கிட்டு, அவன் லவ் மேரேஜ் செய்துக்க போறானாம் என்று கூறினான். ஹீ இஸ் தி ஹூ இஸ் தி லக்கி கேர்ள் என்று கேட்டார் பீட்டர். சுதாகர் என்ன பதில் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது டக்ளஸ் அப்பாவிடம், அதுதான் அவனுக்கு தெரியல, ஹூ இஸ் இன் சர்ச் ஆஃப் அ கேர்ள் டு மேக் லவ் என்று கூறியதும், வாட் என்று சத்தம் போட்டார் பீட்டர். பிறகு சுதாகரின் லட்சியத்தை உடைத்த ஆங்கிலத்தில் விளக்கினான் டக்ளஸ். ஸ்டவ் விஷயத்தை ஆரம்பித்து விட போகிறானே என்று பயந்தான் சுதாகர். அதை பற்றி ஒன்றும் வாயை திறந்து விடாதே என்று கெஞ்சுவது போல நண்பனை பார்த்தான். சுதாகருக்கு வேறொரு பயமும் இல்லை. அன்றைய இரவு ராயபுரத்திலேயே தங்கும்படி நேர்ந்து விட போகிறதே என்றுதான் நடுங்கினான். கிழவர் பேச ஆரம்பித்தார். யூ ஆர் வெரி யங். என் ஃப்ரெண்டின் சன் வேற. உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காத. இந்த லவ் கீயெல்லாம் வேணாம். பேசாம டாடி மம்மி பார்த்து பண்ணி வைக்கிற பொண்ணை கல்யாணம் செய்துக்கோ. அதான் சுகம், அதான் நல்லது. இந்த லவ் இருக்கே, அது ஆரம்பத்துல ஷோக்கா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும். யார் எது சொன்னாலும் காதுல விழாது. ஆனா போக போக நியூசன்ஸா ஆயிடும், நிம்மதியே போயிடும் என்று சொல்லி சுருட்டை ஒரு இழுப்பு இழுத்தார் பீட்டர். சுதாகர் தலையை சொரிந்து கொண்டான். லவ் உன்னை தேடிக்கிட்டு வரணும், அதை நீ தேடிக்கிட்டு போகக்கூடாது. லவ்னா பிளடி பிரிஞ்சால்னு நினைச்சியா? இது கட்ரிக்கா பிஸ்னஸ் இல்லை மேன். நம்ம டக்ளஸ் பையன் சொல்றத கேட்காத, அவனோட சேராத, அவன் உன்னை கெடுத்துடுவான் என்று கூறிவிட்டு டக்ளஸ் பக்கம் திரும்பினார் பீட்டர். அவன் மெயில் பேப்பரில் கிண்டி ரேஸ் விஷயம் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு திருமணத்தை பற்றி பேசினார் அவர். உங்க கல்ச்சர் கஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல். அதிலும் ஐ லைக் யுவர் மேரேஜ் சிஸ்டம்ஸ் வெரி மச். மேரேஜ் என்பது பப்ளிக்கா செய்துக்கிட்டு அப்புறம் சீக்ரெட்டா செய்ய வேண்டியது. சீக்ரெட்டா செய்துட்டு பப்ளிக்கா செய்துக்கிறதுக்கு இல்லை, தெரிஞ்சுக்கோ. என்னமோ கிழவன் சொல்றானேன்னு நினைக்காத என்று மூச்சு விடாமல் பேசினார் பீட்டர். அப்பா சுதாகருக்கு பிடிக்காத டாபிக்கை பேச ஆரம்பித்து விட்டார் என்று உணர்ந்த டக்ளஸ் கண் ஜாடையால் சுதாகரை கிளப்பி வெளியில் அழைத்து சென்று விட்டான். பஸ்ஸில் ராயபுரத்திற்கு வரும்போது பேரானந்தத்தில் மூழ்கி இருந்த சுதாகர் மாம்பலத்திற்கு திரும்பும் போது ஒரே குழப்பத்தில் மூழ்கி இருந்தான். சுதாகர் ராயபுரத்தில் இருந்து மாம்பலம் வந்து சேரும்போது இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. நாடார் கடையின் அருகில் வந்ததும் சட்டென்று நினைவுக்கு வரவே பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பெட்டியை எடுத்து கடைக்கார பையனிடம் கொடுத்தான். 10 நாட்களாக இப்படி ஒரு பழக்கம். ஒரு நாள் மகனின் மேஜை டிராயரில் சிகரெட் பெட்டி இருப்பதை பார்த்த தணிகாசல முதலியார் கண்ணா பின்னாவென்று இரைச்சல் போடவே அன்றில் இருந்த சுதாகர் வீட்டுக்கு சிகரெட் பெட்டியையோ நெருப்பு பெட்டியையோ கொண்டு வருவதில்லை. ராயபுரத்தில் டக்ளஸின் தந்தை பீட்டர் காதலை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் வழங்கிய அறிவுரைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த சுதாகருக்கு கடை பெஞ்சியில் அருள்தாஸ் உட்கார்ந்து கொண்டிருந்தது கூட கண்ணுக்கு தெரியவில்லை. என்ன பிரதர், தஞ்சாவூர் நந்தி போல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், கண்டுக்காம போறையே என்று அருள்தாஸ் குரல் கொடுத்த பிறகுதான் சுதாகர் திரும்பி பார்த்தான். வா அருள், பேசிக்கிட்டே போகலாம், பசிக்குது என்று நடந்து கொண்டே கூறினான் சுதாகர். பசிக்குதா? இப்படி வா, பன் இருக்கு, பழம் இருக்கு, காந்தி கேக் இருக்கு, வேர்க்கடலை பர்பி. ஒரு கடி கடிச்சா பசியெல்லாம் பறந்து போயிடாதா? நம்ம பிரதர் கணக்கில் எல்லாத்தையும் அரை டஜன் கொடுங்க என்று அருள்தாஸ் நாடாருக்கு ஆர்டர் கொடுக்கவே வேறு வழி இல்லாமல் சுதாகர் திரும்பி வந்தான். எந்த சினிமாவுக்கு போயிட்டு வர? இல்லை அருள், ராயபுரம் வரைக்கும் போயிட்டு வரேன். புது கேஸா? கோயிலில் நடந்த பூஜைக்கு அப்புறம் இந்த வம்புக்கெல்லாம் போக மாட்டேன்னு நினச்சனே. சுதாகரின் முகபாவம் மாறியது. அவன் புருவம் கேள்விக்குறியாக வளைந்தது. நீ சொல்லாட்ட எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அட பைத்தியக்காரா, ஊர் சிரிச்சு போச்சேப்பா. லோகு சார் கூட என்கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு போனாரு. உன் மேலே கை வச்சு அடித்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை கண்ணம்மா பேட்டைக்கிட்ட அவனை மடக்கி வலுச்சண்டைக்கு இழுத்து தாடையில் 2 தட்டு தட்டினேன். இப்போ 4 பல்லு மைனஸில் இருக்காரு அவரு. நாடார் சிரித்தார். சுதாகர் அசடு வழிந்தான். கடைக்கார பையன் விஷயம் புரியாமல் விழித்தான். ஆகாரம் முடிந்து சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டே இருவர் மைதானத்தை நோக்கி நடந்தனர். வழக்கத்துக்கு விரோதமாக அருள்தாஸ் உற்சாகம் இழந்து காணப்பட்டான்.
தன் மேலே கையை போடாமலேயே அவன் பேசியது சுதாகருக்கு அதிசயமாய் இருந்தது. என்ன அருள், இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்க, பேபி எப்படி இருக்கா என்று கேட்டான். இம்மாதிரி சுவையான விஷயம் ஏதாவது பேசுவது என்றால் சுதாகருக்கு வெள்ளமாயிற்றே. அது பேச்சையே எடுக்காத, பீட கிராக்கி எங்கிருந்தோ வந்து கம்பளிப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஏன் அழுத்துக்கிற, என்ன நடந்தது? அது பெரிய கதை, சினிமா கதைன்னே வச்சுக்கோ. சுதாகர், நான் இத்தனை நாள் உனக்கு சொன்னது எல்லாம் மறந்துடு. லவ் கிவ்னு போய் மாட்டிக்கின்னு முழிக்காத. ஊர்ல இருக்கிற அக்கப்போரையெல்லாம் பேசி உன் மனசை வீணா கெடுத்துட்ட. என்னை மன்னிச்சிடு பிரதர். எல்லாம் ஒரு தமாஷுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. நம்ம தலைக்கே வந்தப்புறம்தான் அறிவு வருது. நீ என்ன சொல்ற அருள்? பேசாம உங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ணை கட்டிக்கிட்டு கம்முன்னு 4 பேர் மாதிரி இருந்துடுன்னு சொல்றேன். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காத, சொல்லிட்டேன். சாதுவாக இருந்த சுதாகர் கெடுவதற்கு தான் பெருமளவு காரணமாக இருந்து விட்டோமே என்று உண்மையாகவே வருத்தப்பட்டான் அருள்தாஸ். அவன் கண்கள் கலங்கி இருந்ததை சுதாகர் கவனித்தான். என்ன அருள், நீ கூடவா இப்படியெல்லாம் பேசுற? ஆச்சரியமா இருக்கே. நான் என்ன பெரிய சீமானா? அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு ஐயாவை ஒருத்தரும் அசைக்க முடியாதுன்னு வீராப்பு பேசிக்கிட்டு இருந்த. ஊர்ல லவ் பண்ணி சீரழிஞ்சு போறவங்களை எல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு காலம் கழிச்சுக்கிட்டு இருந்த. அது என் குறவளையை பிடிக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் என்ன பெரிய சீமாங்குட்டியா? மண்ணாங்கட்டி. அந்த விஸ்வாமித்திர முனிவனே மேனகை கிட்ட மயங்கிட்டானாம். நான் எந்த மூளைக்கு? காத்துல பறக்கிற மந்தார இலை புராணம் எல்லாம் பேத்தல்னு சொல்றாங்களே, அப்படி சொல்றவங்க தான் பேத்துறானுங்க. ஐடியாவோட தான் பெரியவங்கள் எல்லாம் கதை எழுதி வச்சிருக்காங்க. தபஸ் கிபஸ் எல்லாம் செய்த முனிவன் கூட பொம்பளை கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்டா. அவரே பொம்பளை கிட்ட அம்பேல் ஆயிட்ட போது, டேய் அருள்தாஸ், நீ என்னடா ஒசத்தின்னு எனக்கு புத்தி சொல்லத்தான் இந்த கதையை அவங்க எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அருள்தாஸ் இப்படியெல்லாம் பேசி சுதாகர் கேட்டதே இல்லை. அவன் எதையோ மறைப்பதற்காக சுற்றி வளைத்து எதையோ பேசுகிறான் என்று யூகித்த சுதாகர், என்ன நடந்தது அருள்? விவரமாத்தான் சொல்லேன். காதல்ல தோல்வியா என்று மீண்டும் கேட்டான். துடைப்ப கட்ட, காதல்ல குளறுபடி. எங்கூட பேபி சுத்துறது அவன் மாமங்காரனுக்கு பிடிக்கலையாம். அவன் வாயில வந்தபடி திட்டுறானாம். அதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா இது கையில பைசா மாட்டிக்கிட்டு இருக்கு. இது கையெழுத்து போட்டாத்தான் போஸ்ட் ஆபீஸ்ல துட்டு கொடுப்பான். பெரிய ஆசாமிங்க 2-3 பேர் பேபியை கட்டிக்கணும்னு ட்ரை பண்றானுங்க. நம்ம கைத அந்த பேச்சே வானாங்குது. கட்டிக்கிட்டா உன்னை கட்டிக்கிறேன், இல்லாட்டி கைத்துல தொங்குறேன்னு என்கிட்ட சொல்லுது. தினமும் இது விஷயமா பேபிக்கும் மாமனுக்கும் வீட்ல ஒரே லடாய். உனக்கு இஷ்டம்னா கல்யாணம் செய்துக்கிறது தானே, மாமங்காரனுக்கு பயப்படுறியா? சீச்சி, மனசுனா பிறந்தவன் கடவுள் தவிர வேற ஒருத்தனுக்கு பயப்பட வேணாம் பிரதர். ஒழுங்கா இருந்துட்டா அவருக்கு கூட பயப்பட வேணாம். அதுதான் நம்ம பிரின்சிபல். இவ மாமா என்ன தாத்தாவே வந்தாலும் எனக்கு என்ன பயம்? ஆனா கல்யாணம் செய்துக்கிறதுன்னா கையில துட்டு இருக்கணுமேன்னு தான் யோசிக்கிறேன். நாளைக்கு கௌரவமா குடித்தனம் செய்ய ஒரு வேலை வேணாமா? ஒரு பொண்ணு ஆசைப்படுதுன்னு அது கழுத்துல தாலியை கட்டிட்டா போருமா? கல்யாணத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடல. அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. உனக்கு கூட தான் சொல்றேன். சரி, என்னதான் செய்ய போற? அதான் முழிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே ஜாலியா காலம் கடத்திடலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு கபாலி டாக்கீஸ்ல சனியன் பிடிச்சுக்கிச்சு. அன்னியில இருந்து அதுக்கும் தீராத சனிதான். நேத்து அதுக்கு சரியான அறை ஒன்று கொடுத்தேன். வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிச்சு. ச்சே, பாவம். ஏன் அவளை சும்மா அடிக்கிற? பின்ன என்ன பிரதர், என்கிட்ட வா ஓடி போயிடலாம், முருகன் கோயிலுக்கு போய் தாலி கட்டிக்கலாம்னு அட்வைஸ் கொடுக்குது அந்த கைத. எனக்கு தாங்காத கோபம் வந்துடுச்சு. சி, சினிமா பார்த்து பார்த்து உனக்கும் இந்த புத்தி வந்துடுச்சா? இந்த அருள்தாஸை என்னன்னு நினைச்ச? 4 பேர் நடுவில் பப்ளிக்காத்தான் இவர் தாலி கட்டுவாரு. சமூகம் ஒத்துக்கலைன்னா அதை ஒத்துக்க வைப்பேன். ஓடி போய் திருட்டுத்தனமா கல்யாணம் செய்துக்குவேன்னு நினைச்சியா? அதுக்கு வேற ஆளை பாருன்னு சொல்லிட்டு அவ கன்னத்துல பாலார்னு ஒன்று விட்டம் பாரு. அம்மா அடின்னு கத்திக்கிட்டு அப்படியே சுருண்டு விழுந்தது. அப்புறம் நானே தூக்கி விட்டு ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து அனுப்பி வச்சேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவனின் கண்களில் நீர் துளிர்த்தது. அதை துடைத்து விட்டு கொண்டான். சுதாகருக்கு இது 2வது அனுபவம். அந்த நாராயணன்
அன்று நாராயணன் சுந்தரியை நினைத்து கண்ணீர் விட்டான். இன்று பேபிக்காக அருள்தாஸ் கண்ணீர் சிந்துகிறான். காதலில் களிப்பை விட கண்ணீர் தான் அதிகம் இருக்குமோ? சுதாகர் சிந்தித்தான். நேரமாவது சுதாகர், வீட்டுக்கு போ. உன் காதல் திருமண லட்சியத்தை பற்றி நல்லா யோசனை செய்து பார். நீ பார்த்த சினிமாக்களையும் படிச்ச கதைகளையும் மறந்துட்டு வாழ்க்கையை நினைச்சு பார்த்து நான் சொல்றது கேளு. உங்க அப்பா அம்மா சொல்றது கேளு. எனக்கு என்னமோ அதுல இருக்கிற சுகமே வேற எதுலையும் இல்லைன்னு தான் தோணுது. என் சின்ன வயசுல எங்க அம்மா சாகாம இருந்திருந்தா நான் இந்த கதிக்கு வந்திருக்க மாட்டேன் என்று நடந்து கொண்டே கூறிய அருள்தாஸ் உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டு சுதாகர் வியப்படைந்தான். உணர்ச்சி வசப்படுவது காதலின் லட்சணமா? அல்லது உணர்ச்சி வசப்பட முடிந்தவர்களைத்தான் காதல் ஆட்கொள்ளுமா? அப்படியானால் நான் உணர்ச்சியற்ற மரக்கட்டையா? சுதாகரின் சிந்தனை தொடர் முடிவில்லாமல் நீண்டது. அன்று இரவு சுதாகர் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தானே ஒழிய தூங்கவே இல்லை. காலை 3 மணி வரை கடிகாரத்தில் மணி அடிப்பதை எண்ணிக்கொண்டிருந்தான். பிறகு எப்போது தூங்கினான் என்று அவனுக்கே தெரியாது. இரவெல்லாம் பீட்டர் சொன்னதையும் அருள்தாஸ் கூறியதையுமே நினைத்து நினைத்து பார்த்து புரண்டு கொண்டிருந்தான். தன் லட்சியத்தை குலைக்க வந்தவர்களாகவே முதலில் அவர்களை மதிப்பிட்டான். பின்னர் அவர்கள் கூறியதில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தான். ஒரு கணம் பீட்டர் சொன்னது வேத வாக்காக அவனுக்கு பட்டது. மறுகணம் அதுவே ஏட்டு சுரைக்காயாக தோன்றியது. ஒரு சமயம் ஸ்டவ்விடம் ஜோசியம் கேட்டது வடிகட்டின முட்டாள்தனமாக தோன்றியது. அடுத்த நிமிஷம் அதை எழுதி காட்டிய சுகுணா உயிர் உள்ள ஓவியமாக அவன் கண் முன்னால் காட்சியளித்தாள். அவள் எப்படி இருப்பாள் என்று கற்பனை செய்து இவள் மாதிரி அவள் மாதிரி என்று தெளிவாக சொல்ல முடியாமல் யாரோ மாதிரியாயிருந்த ஒரு உருவத்துடன் அவன் கொஞ்சி குலாவ ஆரம்பித்தான். கட்டி அணைத்தான். உச்சி முகர்ந்து அவள் இதழ் அமுதை பருகினான். காட்சி துவங்கிவிட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர வேண்டியதுதானே. அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சுதாகர் பிடிவாதம் பிடிக்க, அம்மாவும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனால் போதும் என்று ஒப்புக்கொள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் அமர்க்களமாக திருமணம் நடைபெறுகிறது. பீட்டர் வந்து லக்கி சாப் என்ற கை குலுக்குகிறார். அருள்தாஸ் வந்து அடிச்ச பிரதர் பிரைஸ் என்று முதுகில் தட்டுகிறான். டக்ளஸ் வந்து திஸ் இயர் ஜாய் நெக்ஸ்ட் இயர் பாய் என்கிறான். அருகில் நின்றிருந்த ஸ்டெல்லா வி ஆர் மிஸ்சுவஸ் டியர் என்று கீச்சிடுகிறாள். நாராயணன் தன் புது மனைவியுடன் வந்து காதலித்தவளையே மணந்த சுதாகரை சோகம் கலந்த சிரிப்புடன் வாழ்த்துகிறான். சீனி தன் மனைவி தாராவுடன் வராமல் தான் மட்டும் வந்து ஒரு ஸ்டவ்வை பரிசளிக்கிறான். சுகுணா எல்லோருடனும் கலகல என்று பேசி சிரித்து கொண்டிருக்கிறாள். சுதாகருக்கு பெருமை நிலை கொள்ளவில்லை. அந்த கற்பனை உலகில் உண்மையின் நிழல் படிந்திருப்பதாக சுதாகருக்கு தோன்றவே அவன் என் லட்சியம் நிறைவேறப் போவது உறுதி. யார் சொல்வதையும் கேட்டு மனதை தளரவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டான். மறுநாள் விழித்தெழுந்த போது சுதாகர் முற்றிலும் மாறுபட்ட உலகத்தை கண்டான். லோகநாதன் மாமா அச்சடிக்க வந்திருந்த ஒரு கல்யாண பத்திரிகையை கையில் வைத்து கொண்டு ப்ரூஃப் திருத்தி கொண்டிருந்தார். அருகில் நின்ற மரகதம்மாள், லோகு, நீதான் ஆஞ்சநேயர் வம்சமாயிட்ட. சுதா பையனையும் பிள்ளையார் வம்சமாக்கி விட போறியா என்று கேட்டாள். என்னக்கா செய்ய சொல்ற? ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வையிடா. வேற ஒன்னும் செய்ய வேணாம். உனக்கு புண்ணியமா போவட்டும். அவருக்கு வயசாகிட்டே போகுது. இப்போதெல்லாம் அவர் இருமுவதை பார்த்தா பயமா இருக்கு. ஒரு பேரன் பேத்தியை பார்க்காமலே போயிடுவாரோன்னு கவலையா இருக்கு என்று சொல்லி கண்களை துடைத்து கொண்டாள். லோகநாதனுக்கும் கண் கலங்கியது. ஏங்கா இப்படியெல்லாம் பேசுற? 2 நாளைக்கு மருந்து குடிச்சா இருமல் சரியா போயிடுது. என்னமோ எனக்கு முன்னே இருந்த தைரியமே இல்ல லோகு. நம்ம சுதா பையன் கவலையே எனக்கு பெரிய கவலையா போயிடுச்சு. ஊர்ல இத்தனை பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுதே, நம்ம வீட்ல ஒரு நாள் வாழைமரம் கட்டி மேளம் வாசிக்க மாட்டாங்களான்னு ஒரே ஏக்கமா இருக்கு. சொல்லிக்கொண்டே இருந்தவள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். என்ன கைது, கல்யாண சமாச்சாரம் பேசுறப்ப அழுவறையே. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் நம்ம சுதாவுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறேன். இன்னிலிருந்து எனக்கு வேற வேலையே இல்லை. இன்னும் 6 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு நாட்டு பொண்ணு உனக்கு சமைச்சு போட போறா. பார்த்துக்கிட்டே இரு. பொரியல் நல்லா இல்ல, குழம்புல உப்பு போறலேன்னு ஒன்னும் சொல்லாம மரியாதையா சாப்பிடணும், தெரிஞ்சதா?
என்று லோகநாதன் வேடிக்கையாக பேசவே மரகதம்மாள் சிரித்து விட்டாள். எனக்கு அவ ஒன்றும் ஆக்கி போட வேண்டாம். என் மடியில விளையாடுறதுக்கு ஒரு குழந்தையை பெத்து கொடுத்தானா போதும் என்று சொல்லியவன் சுதா சுதா என்று கூப்பிட்டு கொண்டே அவனை எழுப்புவதற்காக படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். சுதா அதற்கு முன்பே எழுந்திருந்து பக்கத்து அறையில் மாமாவுடன் அம்மா பேசிக் கொண்டிருந்ததையெல்லாம் கேட்டு கண் கலங்கி நின்றது அவளுக்கு தெரியாது. பெற்ற தாய் பரிதவிப்பதைக் கண்டு பொறுமினான் சுதாகர். ச்ச, நான் சுயநலக்காரன். என் சந்தோஷத்திற்காக அம்மாவுக்கு துன்பம் கொடுப்பதா? என்னை வளர்த்து ஆளாக்கியவளுக்கு நான் செய்யும் பிரதி உபகாரம் இதுதானா என்று சினிமா ஹீரோவின் பாணியில் தன்னையே கேட்டுக்கொண்டான். அன்று ஆபீஸுக்கு செல்வதற்கு முன் அம்மாவுக்காக தன் லட்சியத்தை தியாகம் செய்து விடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட்டான் சுதாகர். அன்று மாலையில் வீடு திரும்பியதும் அம்மாவுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவள் அருகில் உட்கார்ந்து சிறிது நேரம் பேச வேண்டும் என்றும், அவள் எந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சொன்னாலும் தான் மணக்க தயாராய் இருப்பதாக கூறிவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். காதல் லட்சியத்தில் வெற்றி பெறாவிட்டாலும் தியாகி என்ற பட்டமாவது தனக்கு நிலைக்கட்டும் என்று உறுதி பூண்டான். விதி யாரை விட்டது? எனக்கு புத்தி வந்து விட்டது. இனிமேல் மாறிவிடப் போகிறேன். வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று தீர்மானம் செய்கிறவர்களை அப்படி செய்ய விடாமல் தடுத்து மீண்டும் மீண்டும் பழைய படுகுழியிலேயே விழ வைத்து வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிப்பதுதானே அந்த பொல்லாத விதியின் வேலை. இயற்கையின் திருவிளையாடலுக்கு சுதாகர் மட்டும் விதி விலக்காகி விட முடியுமா? காதல், திருமண லட்சியம் என்ற பெயரில் தன் அமைதியை கெடுத்து கொண்டதோடு பெற்றவளின் கவலைக்கும் காரணமாயிருந்தவன் தன் வாழ்க்கையையே வேறு திசையில் திருப்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு காரியாலயத்திற்கு கிளம்பினான். ஆனால் விதி பஸ் ஸ்டாண்டில் அவனை விபரீதமாக வளைத்து கொண்டது. மனம் உடைந்து போய் விரக்தி அடைந்த நிலையில் நின்றிருந்த சுதாகர் பழக்க தோஷம் காரணமாக அருகில் மங்கையரின் சிரிப்பொலி கேட்டு திரும்பினான். மஞ்சள் நிற புடவை உடுத்தியிருந்த ஒரு பெண் பார்ப்பதற்கு பளிச்சென்றிருந்தாள். சுதாகருக்கு அவளை பாதாதி கேசம் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. சி, இதென்ன சபல புத்தி என்ற தன்னுள் எழுந்த அந்த ஆசையின் கழுத்தை திருகி போட்டுவிட்டு சட்டென்று வேறு புறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பெண்களின் பேச்சு குரல் அதிகமாயிற்று. கக்க பிக்க என்ற சிரிப்பொலி வலுத்தது. மேலும் 4-5 பேர் அங்கு கூடிவிட்டிருந்தார்கள். ஏண்டி சுகுணா, உனக்கு இந்த மஞ்சள் கலரை விட்டா வேற கலர் கிடையாதா என்ற ஒருத்தி பேச்சை ஆரம்பித்தாள். அன்று கட்டி கொண்டிருக்கும் புடவையில் துவங்கி அன்று டிஃபனுக்கு கட்டி கொண்டு வந்திருக்கும் புளியோதரை வரை பேசி தீர்த்துவிட வேண்டும் அவளுக்கு. மலை போன்ற மன உறுதியுடன் நின்றிருந்த சுதாகர் அதிர்ச்சி அடைந்தான். அவன் உடல் போராவும் ஒரு ஆட்டம் ஆடி ஓய்ந்தது. சுகுணா என்ற பெயர் கோயில் மணி எழுப்பும் இன்ப நாதமாய் அவன் காதுகளில் ஒலித்தது. சுகுணா, ஆஹா, எத்தனை அழகான பெயர்! பெயரிலேயே தெய்வ மனம் கமழுகிறதே. இந்த பெயர், ஆமாம் ஆமாம், அதே பெயர்தான். முருகப்பெருமான் ஸ்டவ் வடிவத்தில் வந்து எழுதி காட்டினாரே, அதே பெயர். யாரை தேடிக்கொண்டு நான் ராயபுரத்துக்கு ஓடினேனோ அவளை என் கண் முன்னால் கொண்டு நிறுத்திவிட்டார் முருகக் கடவுள். கந்தா, உன் கருணையே கருணை. சுகுணா, இவள் என் சுகுணா, என் காதல் சிட்டு, இன்ப மொட்டு. சுவர் கட்டுபவர் ஒன்றின் மேல் ஒன்று செங்கல் அடுக்குவது போல சுதாகரம் தன் எண்ணங்களை அடுக்கிக் கொண்டே போனான். அவன் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் நீர் குமிழிகள் போல் பூத்தன. கை குட்டையை எடுத்து துடைத்து கொண்டே சுகுணாவை ஒரு நோட்டம் விட்டான். அவன் கண்களுக்கு அவள் தேவலோக மங்கையாகவே காட்சி தந்தாள். அந்த கணமே அசைக்க முடியாத ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான் சுதாகர். எனக்கென்றே பிறந்தவள் இவள். கடவுளையே காட்டி தந்த காரிகை இவள்தான் என் மனைவி. நான் தான் இவளுடைய கணவன். இது பூர்வ ஜன்மத்தில் ஏற்பட்ட உறவு. ஆனால் இந்த ஜென்மத்தில் பிறருக்காக மீண்டும் அந்த உறவை உறுதிப்படுத்த வேண்டும். தன் வருங்கால மனைவியை பற்றி சுதாகர் உள்ளம் இனிக்க கோட்டைகள் கட்டி கொண்டிருந்த போது அந்த பெண் அவன் நின்று கொண்டிருந்த திசையை கூட திரும்பி பார்க்கவில்லை. தன் தோழிகளுடன் கீச்சு மூச்சு என்று எதையோ பேசிவிட்டு 9ஆம் நம்பர் பஸ் வந்ததும் ஏறி சென்று விட்டாள்.
அவளுடன் கூடவே சுதாகரின் மன உறுதியும் போய்விட்டது. 11ஆம் நம்பர் பஸ்ஸில் ஆபீஸுக்கு சென்று கொண்டிருந்தவனின் மனதில் அம்மாவை பற்றிய எண்ணமே சிறிதும் இல்லை. காலையில் அவள் மனதில் மலர்ந்த தியாக உணர்ச்சி தற்போது மறைந்துவிட்டது. தன் லட்சிய பிடியில் மீண்டும் சிக்கிக் கொண்டான். விதி தன் வலிமையை நினைத்து துள்ளி குதித்தது. தினமும் பஸ் ஸ்டாண்டில் சுகுணாவை சந்தித்தான் சுதாகர். அதாவது பார்த்தான். 10 நாட்களாக அவனுக்கு வீட்டிலோ ஆபீஸிலோ ஊரிலோ உலகத்திலோ நிகழ்ந்தவை ஒன்றும் தெரியாது. அவன் வாழ்ந்த உலகத்தில் அவன், ஆதாம், சுகுணா, ஏவாள், பிறரெல்லாம் தங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் இடைஞ்சல்கள் செய்யவுமே பிறந்திருப்பதாக நினைத்தான் சுதாகர். அவனை பார்த்தபோதுதான் தான் பிறந்த வேளையை குறித்து மகிழ்ச்சியடைந்தான் சுதாகர். அவளை பிரிந்திருந்த போது தான் ஏன் வாழ வேண்டும் என்று அலுத்து கொண்டான். காலை 9 மணி எப்போது வரும் என்று தவம் கிடந்தான். அவள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து விட்டால் 9ஆம் நம்பர் பஸ் ஏன் சீக்கிரம் வந்து கழுத்தை அறுக்கிறது? மணிக்கு 1 வந்தால் போதாதா? என்ன குடி முழுகி போகிற அவசரம் என்று பஸ் போக்குவரத்து இலாகாவை சபிப்பான். சுகுணா என்ற இந்த சுகுணவல்லியைத்தான் இந்த கதையின் துவக்கத்தில் நாம் சந்தித்தோம். ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் அவள் பக்கத்தில் ஏதோ ஒரு இளைஞன் நிற்பதை கண்டபோது சுதாகரின் காதல் உள்ளத்தில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அவளும் அவனும் ஒரே பஸ்ஸில் ஏறி போவதை பற்றி தவறாக ஏதேதோ கற்பனை செய்து கொண்டவன் மாலையில் பார்த்த சினிமாவில் வந்த நிகழ்ச்சிகளையும் அத்துடன் இணைத்து இரவில் கனவு கண்டு திண்டாடியதையும் பார்த்தோம். 10 நாள் பழக்கத்தில் சுகுணாவை பற்றி சுதாகர் பலவற்றையும் அறிந்து கொண்டான். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரியாக 9:15க்கு அவள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து விடுவாள். அவளிடம் மொத்தம் இருப்பது 24 புடவைகளே. அவற்றை சாமர்த்தியமாக மாற்றி மாற்றி கட்டிக்கொண்டு தன்னிடம் நிறைய புடவைகள் இருப்பது போல் பிறரை நம்ப வைத்தாள். தனியாக இருந்தால் பரம சாதுவாக இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்று இருப்பாள். 2 தோழிகளை கண்டுவிட்டாலோ வளவளவென்று ஏதேதோ பேசி தீர்த்து விடுவாள். சிரிக்கும்போது வெண்கல நாதம் போல் ஓர் ஒலி அலை பாய்ந்ததே, அது அவளுக்கு வசீகரத்தை வழங்கியதா? அல்லது நெற்றியில் புரண்டு குழந்தையாய் விளையாடும் கேசச் சுருளை அவள் அடிக்கொரு தரம் தலையை அசைத்து கொண்டு ஒதுக்கிவிட்டு கொண்டாளே, அந்த நளினம் அவளுக்கு சோபையை அளித்ததா என்று அவனால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. அந்த குதிரை வால் நாகரிகத்தில் சவரி இல்லாமலே அவளுடைய கூந்தல் நீளமாக பின்னி விடப்பட்டிருப்பதை கண்டு வியந்தான். சுகுணா 1/2 மைல் தொலைவில் வரும்போதே சுதாகர் அவளை கண்டுபிடித்து விடுவான். அதே நிறப்புடவையை உடுத்திக்கொண்டு அதே ஸ்டைலில் வேறு யார் நடந்து வந்தாலும் அவனை ஏமாற்றிவிட முடியாது. அவளுடைய அங்க அசைவுகளில் ஏதோ ஒரு நுணுக்கத்தை, பிறர் கண்ணுக்கு தென்படாத ஏதோ ஒரு நெளிவை அவன் மட்டும் அறிந்து வைத்து கொண்டிருந்தான். பாவம் சுதாகர் நாளுக்கு நாள் அவன் கட்டிய கோட்டையின் உயரம் அதிகமாயிற்று. ஆனால் சுகுணாவை பொறுத்தவரையில் 10 நாட்களில் ஒரே ஒரு சிறு முன்னேற்றம்தான் தென்பட்டது. சுதாகர் தினமும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிறான். தன்னை திருட்டுத்தனமாக பார்ப்பதற்கும் தன் கவனத்தை கவருவதற்கும் படாத பாடுபடுகிறான் என்று புரிந்து கொண்டிருந்தாள் அவள். பெண்கள் எத்தனை அடக்க ஒடுக்கமாக இருந்தாலும் உணர்ச்சியற்ற மரக்கட்டையாக இருக்க வேண்டும் என்று எத்தனைதான் கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டாலும் இந்த பொல்லாத வாலிபர்கள் அவர்களை வசீகரிக்க 1000 வழிகளை கற்று வைத்திருக்கிறார்கள் என்பதை சுகுணா அனுபவத்தில் நன்றாக உணர்ந்திருந்தாள். ஆனால் அந்த பொல்லாத பெண்களோ தங்கள் மனதில் உள்ளதை சீக்கிரத்தில் அந்த வாலிபர்கள் புரிந்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காக 1000 வழிகளை கையாளுவார்கள் என்று அப்பாவி சுதாகர் அறிந்திருக்கவில்லை. அவன் தினமும் நேரம் தவறாமல் வருவதையும் தன்னையே ஓரக்கண்ணால் பார்ப்பதையும் கண்டு கொள்ளாதது போல் சுகுணா நடிக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளாமல் சுதாகர் உள்ளம் நொந்தான். காதல் தோன்றிவிட்டால் சோதனை செய்ய வேண்டும் என்ற புத்தி எங்கிருந்தோ கூடவே வந்து விடுகிறது. ஒரு நாள் சுதாகர் வழக்கம் போல் 9 மணிக்கே வந்து அருகில் இருந்த மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். அன்று 9 மணிக்கு சுகுணா வந்து விட்டாள். தன் தோழிகள் வருவதற்கு முன்பே அவள் வந்தது தனக்காகத்தான் என்று எண்ணிக்கொண்டான் அவன். அவள் வந்து நின்றவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். தன்னைத்தான் தேடுகிறாள் என்று முடிவு செய்தான் சுதாகர். புலகிதம் அடைந்தவன் பூரித்து போய் ஒரு சுற்று பெருத்து போனான்.
தவ யோகிகளுக்கு தரிசனம் தரும் கடவுள் போல் மரத்துக்கு பின்னால் இருந்து சட்டென்று வெளியே வந்தான். பக்தே, உன் பக்திக்கு மெச்சினோம். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொல்ல வேண்டும் என்று துடித்தான் அவன். ஆனால் சுதாகர் ஏமாந்தான். சுதாகரை கண்டதும் சுகுணா காலில் முள் குத்தியவள் போல் அதிர்ச்சி உற்று சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு பஸ் வருகிறதா என்று பார்க்க ஆரம்பித்தாள். சுதாகருக்கு தலையிலும் வாயிலும் அடித்து கொண்டு ஒப்பாரி வைக்க வேண்டும் போல் இருந்தது. பொதுவாக தன் காதல் விஷயத்தை பற்றி தன் நண்பர்கள் தன்னை கேலி செய்ய துவங்கி விட்டார்கள் என்ற அளவுக்கு புரிந்து கொண்டிருந்தான் சுதாகர். ஆகவே தான் தனது லேட்டஸ்ட் காதலை பற்றி அவன் யாரிடமும் மூச்சுவிடக் கூடாது என்று கண்டிப்பாக இருந்தான். அதிலும் முக்கியமாக அருள்தாஸிடம் பேசும்போது வெகு ஜாக்கிரதையாக இந்த சப்ஜெக்டை ஒதுக்கியே பேசினான். ஆனால் ஏதோ ஒரு உற்சாகம் கரையை உடைத்து கொண்டு பொங்கி வரும் புனல் போல் அவனுள் பேரொலி எழுப்பிக் கொண்டிருந்தது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற தத்துவப்படி தன் மனதில் உள்ளவற்றை யாரிடமாவது சொல்லாவிட்டால் தன் தலை சுக்கு நூறாக வெடித்து விடும் போல் தோன்றியது அவனுக்கு. அதற்கு சீனிதான் தகுந்த நண்பன் என்ற முடிவுக்கு வந்தான் சுதாகர். காதல் அனுபவம் பெற்றவனால் தான் காதலின் தன்மையையும் மேன்மையையும் உணர முடியும் என்ற எண்ணத்தில் ஒரு நாள் ஆபீஸில் அவனிடம் விஷயத்தை உடைத்தான். சுதாகர் பேச பேச சீனிக்கு தன் பழைய நினைவு அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. சுதாகரின் மீது அனுதாபம் பிறந்தது. அதானா, ஐயா 10 நாளா ஒரு மாதிரியா இருக்காரு, சபாஷ் என்று சீனி உற்சாகமாக பேசியதும் சுதாகருக்கு தேவாமிர்தமாக இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.